அருண் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இயற்கையிலேயே முதல்ல மனிதன் தோன்றினான் இல்லையா? அந்த இயற்கையிலேருந்து மனிதன் தோன்றும்போது எப்படி இருந்தானோ அந்த லெவலில் தான் இருப்பாங்க. எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, வெளிப்படையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு உதவிகளை செய்து இயற்கை வைத்தியத்தை ரொம்ப விரும்புவாங்க. இயற்கை வைத்தியம் தான் பிடிக்கும். அவங்களுக்கு மெடிக்கல் வந்து ரொம்ப பிடிக்காது. அதே மாதிரி உதவிகளை செஞ்சுட்டு நல்லபடியாக வெளிப்படையாக உதவிகளை செஞ்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெட்ட பேர் வாங்குற ஒரு லெவல்லையும் அவங்க இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு தொடர்புடையதில் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலாம். நிறைய ஒரு அரசு தொடர்பான எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதுனாங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவுடனோட தொடர்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அப்பாவோட தொடர்பு அப்பா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இருப்பாரா? எங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுங்கன்னு சொல்கிறது. அதாவது எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸில் தான் இருப்பாங்க. அப்பாவை குறித்த உறவுகளில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸில் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான அரசு உத்தியோகங்கள், தொழில்கள் நல்லாயிருக்கும். இயற்கை வைத்தியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு முழுக்க சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிநாட்டு தொடர்புலையும் அவங்க கொஞ்சம் தூரம் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பில் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. பெர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இயற்கை வைத்தியத்தை விரும்புகிறதோட மெடிக்கல் சம்மந்தமாக அவங்க போகிறத காட்டிலும் இவங்களுக்கு உடலில் வந்து உபாதை ஏற்பட்டுச்சுனாக்கா ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். தேன் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. தேன்கிறது எப்பயுமே சூரியன்லேருந்து வரக்கூடிய மலர்லேருந்து வந்து பிரிஞ்சு அந்த மலர்லேருந்து வரக்கூடியது. ஸோ அந்த தேன் சாப்பிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு உடலுக்கும் நல்லது, யோக பலத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும்.